ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு இதில் வந்து லாபம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 இயரை மட்டும் எடுத்திருக்காங்க. என்னென்ன இயர்னு பார்த்தீங்கன்னா 2000, 1997 இந்த 2 இயரை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலவீனம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செலவீனம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1997 காட்டிலும் 25% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுவுமே கொடுக்காதனால நம்ம இதை ஒரு 100ன்னு எடுத்துக்கலாம். இது 100னா இதோட 25% அதிகம்னா இது 125ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வருமானம் தான் கேட்குறாங்க. வருமான சதவீதம். வருமானமும் கொடுக்கல, ஆனால் அதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ தெரியாதனால நான் இதை ஒரு I1ன்னு வச்சுக்கிறேன், இது ஐன்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம I1 ஐயை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. இதில் போட்டு ஏன்னா இதில் வந்து பாருங்கள் வருமானம்னு இருக்கானா இதில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 பார்க்கலாமா? 2000ல் லாபம் கொடுத்துருக்காங்க 60ன்னு இந்த ஃபிகர்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை போட்டிங்கன்னா 60 லாபம் வந்து பார்த்திங்கன்னா 60 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2000 வருஷத்துக்கு தான் நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 2000 வருஷத்துக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா வருமானம் எவ்வளோ அதில் 2000ல் I1ன்னு வச்சுருக்கேன். அந்த I1 இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். செலவீனம் 125 டிவைடட் பை 125 இன்ட்டு 100 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 இது 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 = 4I1 இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500ன்னு வரும். கரெக்டாக? இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 300ன்னு வந்துடும். அப்போ 4I1 வந்து பார்த்திங்கன்னா 800ன்னு வருது. அப்போ I1 வந்து பார்த்திங்கன்னா 200ன்னு வருது. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் I1 200ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இதே ஃபார்முலாவில் போட்டு இதுவும் கண்டுபிடிச்சிடலாமா? 1997 கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1997 பாருங்கள். லாபம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு? 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபிகர்லேருந்து எடுக்கிறோம். வருமானம் ஐன்னு வச்சுருக்கேன், அதான் கண்டுபிடிக்கணும். செலவீனம் 100 வச்சுருக்கேன். அப்போ 100 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 ஏன்னா பர்சன்டேஜ்னால இந்த 100 கேன்சல் ஆகி இப்போ I வந்து பார்த்திங்கன்னா 145. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் கேட்குறாங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா 2000 ஆண்டை காட்டிலும்ன்றதுனால 2000 ஆண்டில் வருமானம் 200. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு குறைவுன்னு தான் கேட்குறாங்க. இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 55% கேட்டதுனால இன்ட்டு 100. ஓகேவா? இந்த வருமானத்தை காட்டில் எவ்வளோ குறைவுன்னு கேட்குறாங்க. அப்புறம் சதவீதம் கேட்டதுனால 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ 55/2னா 27.5% தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?